ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பருப்பு பாயசம், அதுவும் ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இது செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. 15லேருந்து ஒரு ½ hour வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினா தான் பருப்பு நல்லா வந்து வெந்து வரும். நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி வந்து அப்படியே வந்து பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 15 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக பாயசத்தில் சேர்க்கும்போது. இதை வதக்கி எடுத்துகிட்டு இது கூட முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. நம்ம லைட்டாக வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம வந்து சிறுபருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அந்த நெய்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து நெய்லேயே வதக்கிட்டு நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வந்து மசிய வேகணும். அப்போ தான் வந்து பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுள்ள வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பருப்புக்கு ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும், திக்காகட்டும். பாருங்கள் வெல்லம் பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து அரைச்சி திக்கான தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றினோடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் பாயாசம். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக வந்து கொதிச்சப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சையை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல பாரம்பரியமான பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திக்னஸில் இருக்கும்போது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.